அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் எவ்வளோ நல்லறங்கள் செய்கிறாங்க. அந்த நல்லறங்களுடைய பலன்களை இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மண்ணறையில் நம்ம அடங்கினாலும் கூட அதனுடைய பலன்களை ஒவ்வொரு மனுஷனும் விளங்கி கொள்ள முடியும். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஸஹீஹு தர்கீப் மற்றும் தபரானி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, யூத்த ரஜுலு ஃபி கபரிஹி, ஒரு மனுஷன் அவனுடைய கபூரில் அடக்கம் பண்ணப்பட்டதோட அவனுக்கு வேதனை கொடுக்கப்படும். அவ்வாறு வேதனை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ஃபைதா ஊத்திய மின் கிபலி ரஅஸிஹி, அவனுடைய தலைப்பகுதியில் இருந்து வேதனை கொடுக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் தஃபஅத்துஹு, அந்த தலைப்பகுதியிலிருந்து வேதனை கொடுப்பதை தடுத்து விடுகிறது திலாவத்துல் குர்ஆன். இந்த உலகத்தில் அந்த மனுஷன் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவனாக இருந்தால் அந்த தலைப்பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த வேதனையை அந்த குர்ஆன் தடுத்து விடுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, தலைப்பகுதியில் தான் தடுக்கப்பட்டு விட்டது. இப்போ இதா ஊத்திய மின் கிபலி யதைஹி, அவனுடைய கையின் புறமாக, இரண்டு கைகளின் புறமாக வேதனை கொடுக்கப்படலாம் என்று கொடுக்க ஆரம்பித்தால் தஃபஅத்துஹு அஸ்ஸதகா, இந்த உலகத்தில் மனமுவந்து நம்ம தான தர்மம் செய்தோம் அல்லவா, அந்த தான தர்மம் அந்த கைகளின் வழியாக வேதனை கொடுப்பதை தடுத்து விடுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, தலைப்பகுதியிலே முடியலை, கால் பகுதியிலே, அதாவது கைப்பகுதியிலே முடியலை, இரண்டு கால்களுக்கு மத்தியில் இதா ஊத்திய மின் கிபலி ரிஜலைஹி, இரண்டு கால்களுக்கு மத்தியில் வேதனை கொடுக்கப்படலாம் என்று கொடுக்க ஆரம்பித்தால் தஃபஅஹு, அதனையும் தடுத்துவிடும். மஷியோ இலால் மஸ்ஜிதி, அவன் இரண்டு கால்களின் மூலமாக பள்ளி வாசலுக்கு நடந்து சென்றான் அல்லவா, அந்த பாக்கியம், அதனுடைய நன்மைகள் அந்த காலின் வழியாக வரக்கூடிய அந்த கபூரினுடைய வேதனையை கூட தடுத்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம குர்ஆன் ஓதுறதையும் தான தர்மம் பண்ணுறதையும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காண்டி செல்வதையும் சர்வ சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். இறைவனை தவிர யாருமே உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலும் அல்லாஹு தாலா உதவி செய்வதற்கு சில நல்லறங்களுக்கு அவன் என்ன செய்கிறான், அனுமதியை தந்திருக்கிறான் என்று சொன்னான். அப்படிப்பட்ட அந்த நல்லறங்களை நம்ம காலத்துக்கு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். கபரிலும் அல்லாஹ்வின் உதவியால் நாம் பாதுகாக்கப்படுவோம் இன்ஷா அல்லாஹ் தாலா.